எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் 3ஆம் நாள் முடிவில் ஓட்டிங்கில் என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு எதிராக பிக் பாஸ் வீடு கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதாவது 1/7 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பேட்டர்னில் இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு கேமை டிசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு உள்ள. ஆனால் அது வந்து ஆகலை. பட் 1 வைஸ் மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் மேலே ஒரு காண்ட் இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. இது வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட முத்துக்குமரன் அந்த கான்வர்சேஷன்லேயே வந்து எதுவுமே இல்லை. நிறைய இடத்துல வந்து முத்துக்குமரன் நோஸ் கட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் போடல. ஏன்னா அதெல்லாம் வேல்யூபிளே இல்லை. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா இருந்தால் தான் லைவில் வந்து இருந்து எடிட் பண்ணி எபிசோடில் போடுவாங்க. ஸோ பேச தெரியாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது அப்படிங்கிறத கட் பண்ணதுக்கு சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டேய், நீங்கள் என்ன கதறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கி வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராணவுக்கு தண்டனை. அது எதுக்குன்னே தெரில. அவன் வேலையை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறப்ப, இறங்கி போகிறப்ப நீ எதுக்கு உள்ளே போன கேட்காமன்னு சொல்லிட்டு அவனை வேறு வந்து ஒரு பாத்திரத்தை விளக்குன்னு சொல்லி முத்து விளக்க வைக்கிறாப்புல. ஸோ விளக்க வச்ச உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன். அடுத்த நாள் அன்ஷிதா வந்து ஏர்லி மார்னிங்கில் எழுப்பி விட்டு ராணவ் நைட்டு பார்க்குற மாதிரி தர்ஷிகா வந்து நைட்டு வந்து எழுப்பி விட்றான். ஏன்னா விஷால் தர்ஷிகா ரொம்ப பேசுகிறாங்கல்ல, அந்த மூதேவிங்க தூங்காமல் உழைச்சிட்டு தூங்குற ஒரு பையனை வந்து எழுப்பி விட்டு நீ வான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சைக்கிள் போட்ட ஓட வச்சுட்டு திருப்பி வந்து படுக்க வைக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது. விஷால் தர்ஷிகா இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் 2 பேரும் போய் தொலைங்கடா, ஜோடியாக போய் வெளியே போய் அந்த கருமத்தை பண்ணி தொலைங்க. என்ன கருமத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒர்ஸ்ட்டு, கேவலத்தின் உச்சம், கேடுகட்டத்தனம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ராணுவ பாவம் அங்கே வந்து அதை முடிச்சுட்டு வராரு. வந்தோடனே அடுத்த நாள் அன்ஷிதாவுக்கு அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயமா நடக்குது. ஸோ ஸ்வாப் சௌந்தர்யாவை ரஞ்சித்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் போனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன், உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், அங்கே இடத்துல வந்து போய் டைமென்ஷனை மாற்றுவேன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. விஷாலும் வந்து நான் வந்து ஒர்க்கர் அப்புறம் தான் ஆசைப்பட்றேன், இங்கே மேனேஜராக எனக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாறுறாங்க. ஸோ ஒரே டீமாக இருக்கக்கூடிய விஷாலும் தர்ஷிகாவும் ஏன் விஷால் வந்து அங்கிட்டு போகிறேன் ஆசைப்பட்றான் அப்படிங்கிறது தெரியல. இந்த அம்மாவுக்கு வந்து அவன் போனவுடனே தர்ஷிகாவுக்கும் போகணும்னு சொல்லி ஆசை. அட்லீஸ்ட் இந்த வாரம் வெளியே போகும்போது விஷால் நீயும் கூட சேர்ந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ சவுண்டையும் ரஞ்சித்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சவுண்டை வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, எங்கள் டீமுக்கு அது வேண்டாம். ரஞ்சித் அதே மாதிரி ஜாக்லின்னு சொல்லிட்டாங்க, ஐயா வேலைக்கே ஆகாதுங்க, அவரோட நிறைய பேர் இருக்காங்கன்ட்டாங்க. உடனே சரி இன்னொரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே விஷாலை செலக்ட் பண்ணுறாங்க இவங்க மேனேஜர் டீமில். அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருணை செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே வந்து அருணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரூல்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ரைட்ரா வாடா அடி வெளுத்துருவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிச்சு தூக்குறாப்புல. என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து 1/7, நீங்கள் வந்து கோலை, நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க தெரில, நீங்கள் எல்லோரும் மவுத் பீஸாக ஒரு ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீங்கள் அவனை பேச வச்சுட்ருக்கீங்க, உங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் கருத்துக்களை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் வேஸ்ட்டு, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் புக்கை பார்க்குறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து காமிக்கிறான் முத்துக்குமரன், இந்தா ரூல் புக்கை பாடுறான் கோமாளி அப்படின்ற மாதிரி. அவனு பார்த்துக்கிட்டு ஐயோ என்ன இருக்குன்னே தெரியலையே, நமக்கு படிக்க தெரியாதே ஓரளவும், அவனுக்காச்சும் வாய் இருக்குது நமக்கு அது கூட இல்லையேன்னு சொல்லி டப்பா வந்து பார்த்தீங்கன்னா டப்பான்னு ஆடிட்டு கிடந்தான். ஸோ அது வந்து ரொம்ப வேஸ்ட்டு, சரியா? அதில் முழுசாக சொல்கிறது என்ன தெரியுமா, 1/7 7 பேருக்கு ஒருத்தன் வந்து ஆஜராகிறான். அது வந்து ரொம்ப கேவலம். கோலன்னோடனே ஜாக்லின் டென்ஷன் ஆகிடுறான். இவன் யாரா மூதேவி அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டு அங்கே பேசிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த ஸ்வாப்பில் அருண் பேர் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அருண் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கான். அவனை பார்த்தா மேனேஜர் மாதிரி தெரில, அவனை பார்த்தா பரோலில் ரிலீஸ் ஆன கைதி மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து எல்லாரும் குத்துறாங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவியை வந்து உள்ள கூட்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அருண் இந்த சைடு பவித்ரா ஜனனி, ஓகேவா? ஸோ சவுண்டு வந்து இது நடுவில் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. அது மேனேஜர் கொடுத்தாலும் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டுது. அங்கே போய் ஆடுறது, போய் ஒர்க்கர் கூட சேர்ந்து அங்கே ஆடிட்டு அங்கே போய் இன்னொரு இடத்துல போய் சும்மா போய் உட்காந்துக்கிறது. யோசிக்க தெரியாது, பேச தெரியாது, சரியா? மண்டையில் ஒன்றும் கிடையாது, மூளையும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தோன்னா நான் ரியலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாக் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் இந்த பிக் பாஸ் வீட்டில். அதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதை அவுத்தும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. அது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. சீரியஸ், அதாவது வெளியே வந்தோடனே அவங்களுக்கு வந்து சீரியஸாக ஏதாவது பார்க்கணும், டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குது.
அது செக் இட் வெரிஃபைடு அப்படிங்கிறது தான். ஸோ அது எனக்கு அப்படி தோணுச்சு. அடுத்து அருண் வந்து தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவனை நாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ அருண் அங்கே போயிடுறான், இவன் அங்கிட்டு போயிடுறான். உடனே சவுண்டுக்கு ஒரே புலம்பல். ஐயோ அருண் வந்து எல்லா வேலையும் பார்த்தானே அப்படின்ட்டுமா, எல்லா வேலையும் பார்த்தான், அவன் பேசின பேச்சு நீ குளிக்க போயிட்ட, குளிக்காமல் நீ இவங்க மாட்டினவங்க தான் உனக்கு தெரியும் எப்படி பேசினான், நீ வேறு பெசாமல் இருமா தாயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு பேசிவிட்டான். அடுத்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரயான் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவன் வெறும் வாய் தாண்டா அவன், பக் 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 அப்படின்ட்டு. அவனாச்சும் வாய்டா நீ என்னதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் நான் ஒரு கருத்து சொல்லப்போது நீங்கள் பேச விடுங்க, எங்களை ஏன் பேச விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கிச்சா அது மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலாக பாயிண்ட் இருந்தால் நீ பேசு, ஏன் பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும் சௌந்தர்யா கிட்ட. ஏன்னா வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து மேனேஜர் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சவுண்டோடைய கேள்வி. அதெல்லாம் செல்லுபடி ஆகலை. அங்கே போய் பிக் பாஸ் தெரிஞ்சு கை தூக்குனாங்க. பிக் பாஸ் வந்து கை இறக்குமா போமா வேலையை பார்த்துட்டு, அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இது வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டாங்க. ஐயோன்னு போயிடுச்சு. அப்புறம் சரி நம்ம தூக்குனது அசிங்கமாயிடுச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு சோத்துல அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து அருண் ராயான் பேசுகிறாங்களே, அதில் வந்து ஜாக்லின் பெட்டர் பிளேயர் தான் முத்து அப்படின்றாங்க. இனிஷியலி ஓகே, இட்ஸ் அக்செப்டட் தான், நாட் பேட். பட் லாஸ்ட்டாக 3 வாரம் அவங்களுடைய பிளே சுத்தமாக இல்லைல்ல, முத்துவாச்சு ஏதோ ஆடிட்டு இருக்கான், அவங்களுடைய பிளே சுத்தமாக இல்லைங்கிறப்ப எனக்கு முத்து தான் இப்போ அதிகமாக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து அன்ஷிதா சரிங்களா, அது ஒரு மஞ்சரி 2 பேரையும் அனுப்புகிறாங்க. மஞ்சரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம முத்துவையும் அருணையும் திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. அந்த ஸ்வாப் பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது. அப்புறம் ராணா அன்ஷிதாவுக்கு ஒரு பிரச்சனை. நேற்று நீங்கள் ஏன் எனக்காக நீங்கள் குரல் கொடுக்கல, நேற்று நீங்கள் அந்த பிரச்சனையை பெருசாகுனது நீங்கள் தான் சொல்லி அவங்க அந்த அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதை பற்றி பேசுகிறான். அதுக்கு ஒன்று இங்கே ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கப்போ நீ ஏன்டா உயிர் எடுக்கிறேன்ட்டு. அப்புறம் அந்த முத்துவோடைய பெடல், இந்த பெடல் இஷ்யூவில் அவன் என்ன பண்ணான்னு தெரில, ஒரு தவறு பண்ணிட்டான். கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேன், அது தவறு தான். அதுக்காக ஊரில் இருக்கவன் வன்ம குடோன்லாம் எடுத்து கக்கிட்டு இருக்காங்க. அவன் ஐயோ அப்பப்பா அப்பப்பான்ட்டு அவனுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்து முடிவு பண்ணி அவனை ஓட்ட சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து அருண் விசால் தசிக்கலாம் என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, எல்லாம் இப்படா பேர் மாத்துறானுங்க அப்படி இப்படிங்கம்மா. அவன் ஓட்டினா தானம்மா, அதாவது அவனுக்கு ஓட்டினா தான் அவனுக்கு வலிக்கும். நீ ஊரான ஒருத்தனை ஓட்ட சொல்லிட்டு அவனுக்கு எப்படி வலிக்கும், அவனை அடிச்சு அவனை வலிக்கும்ன்ட்டு எனக்கு புரியல அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ மஞ்சரியும் ஜாக்லினும் சேர்ந்து முத்துவை சேவ் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் முத்து ஃபீல் பண்ணான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பட் விளையாட்டு பிள்ளை ஆகிட்டான், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை இவங்க திருப்புறதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த அருண், அப்புறம் விஷால், தர்ஷிகாலாம் ஐயோ பா அத்தடி ஆத்தான்னு இருந்துச்சு. அடுத்து பவித்ராக்கு ஏன்டா ஓட்டு போட்டோன்னு தெரியுதா இல்லையா? ஏன்னா டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் சொன்னதே மன்னிப்பு ஒழுங்காக கேட்கலன்ட்டு. இவங்க போய் பவித்ராக்கு ஓட்டு போட்டுருக்காங்க முட்டா பயலுக்கு. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் டேய் பிஆருங்களா ஓட்ட போடாங்க, நான் முத்துக்குமரன் பிஆர் அறிவு இல்லையா அவங்களுக்கு? வேறா பவித்ரா இறக்கி விடும். சௌந்தர்யா ஏற்றுங்கடா அவள் தான் பேசினா. சரி சௌந்தர்யாவும் பேசுகிறது இல்லாட்டி நீங்கள் அருணுக்கும் ஏற்ற முடியாது. ஜாக்லின் ஏற்றி விடுங்கடா. டே ஜாக்லின் தானே அவங்களுக்கு சண்டை போட்டது. ஜாக்லின் நாளைக்கு ஃபஸ்ட் பிளேஸில் வரணும்டா, ஏதாவது பண்ணி விடுங்கடா. முத்து பியாருங்களா பார்க்குறீங்கன்னா பண்ணி விடுங்கடா. அடுத்து அன்சிதா 5வது இடத்துல. 6 சத்யா விறுவிறுன்னு முன்னாடி வந்துட்டார். 7 வந்து நம்ம ரயான் கீழே போயிட்டான். ஸோ சத்யா கீழே ரயான் போயிட்டான். ஸோ 3ல் சத்யா வந்து உள்ளே போயிடுவான் போலையே ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும். ஐயோ ரயான், விஷால், தஸ்திகா தான் 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அபாய கட்டத்தில் இருக்கிறார்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டபுள் எவிக்ஷனுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த வாரம் இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் யார் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? ரயானா, விஜய் விஷாலா, தர்ஷிகாவா, சத்யாவா? அந்த 4ல் யார் 2 அப்படிங்கிற சொல்லுங்கள். மிட் வீக் எவிக்ஷன் லோடிங் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. குட் பை.